அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ் பாக் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்புடன் வாழ வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் ஆரோக்கியமான முடக்கத்தான் கீரை கோதுமை தோசைங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம தோசை வந்திருக்குங்க. வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முடக்கத்தான் கீரை நல்லா உரித்து வச்சுருக்கோம். ஒரு கட்டு எடுத்தோம். நம்ம ஒரு 2 கைப்பிடி போட்டால் போதுங்க ஃப்ரெண்ட் தோசைக்கு. நல்லா முடக்கத்தான் கீரை எலும்பு மூட்டு வலி, எலும்பு வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. உடல் இந்த வாயு தொல்லைக்கும் ரொம்ப நல்லதுங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு கைப்பிடி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கைப்பிடி இல்லைனா ஒரு 2 கைப்பிடி இந்த கீரை நல்லா வாஷ் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் ஜாரில் போட்டு நீங்கள் மையாக அரைச்சிக்கணும். இப்போ ஜாரில் இந்த கீரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி ரொம்பவும் சுவையான ரெசிபிங்க. தோசை என்னுடைய ஸ்டைலில் நான் செய்கிறேன். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இந்த ரெசிபி உங்களுக்கு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்புறமா கோதுமை மாவுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ தோசை தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் மாவு போட்டுக்கோங்க. நாங்கள் 3 பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கோம் இந்த ஸ்பூனில். அப்புறமா ஓமம் ஒரு 4 பிஞ்ச் போடுங்க, ஜீரணத்துக்கு நல்லதுங்க. சீரகம் ஒரு 8 பிஞ்ச் போடுங்க, இதுவும் ஜீரணத்துக்கு நல்லதுங்க. அப்புறமா மிளகு பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க, வெறும் கருப்பு மிளகு பொடிங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த கீரை போட்டுக்கோங்க. அப்புறமா தயிர் 110 ml எடுத்துருக்கோம். நீங்கள் 200 ml வேணால் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 110 ml போட்டிருக்கோம். அப்புறமா உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு சுட சுட தோசை சுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஹெல்த்தியான மூட்டு வலி, கை கால் வலிக்கும் நல்லதுங்க. ஜாயின்ட்ஸ் பெயின்ஸ்க்கும் நல்லதுங்க இது. பாருங்கள், நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, தோசை பேட்டர். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா இந்த மாவு நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்ட பின்னாடி கொஞ்சம் நேரம் விட்டு தோசை சுட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தவா அடுப்பு பற்ற வச்சு தவா வச்சு தவா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு தோசை போட்டுடலாம். சூப்பராக தோசை வருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு அசத்துங்க, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கொடுங்க. அந்த 40 வயசுக்கு மேலே அந்த கை கால் வலியெல்லாம் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதத்துக்கு ஒரு 2-3 டைம் செஞ்சு கொடுங்க, சாப்பிட்டும் பெரியவங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு மூடி போட்டுடுங்க. மூடி போட்டு ஒரு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு நல்லா கிறிஸ்பியாக தோசை சுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக வேணும்னா கூட நம்ம எடுத்து சாஃப்டாகவும் செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வரும். கோதுமை மாவு போட்டுருக்கிறதுக்கு ரொம்ப இது இன்னும் ஹெல்த்தி ஆகிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை கோதுமை மாவு கீரை தோசைங்க, முடக்கத்தான் கீரை. பாருங்கள், நம்ம தோசை சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக, நல்லா க்ரன்ச்சியாக நம்ம தோசை சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலியில் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசையோட வந்து நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அந்த சட்னி வந்து தேங்காய் சட்னியோட சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கீழே லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். இந்த தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம எல்லா தோசையும் போட்டுக்கலாம். இப்போ நான் போட்ட மாவு மெஷர்மெண்ட்டில் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் 10லேருந்து 12 தோசை வந்துச்சு. ரொம்பவும் சுவையான தோசைங்க. பாருங்கள், நம்ம வந்து இந்த கடலக்கொட்டை சட்னியில் வந்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.